இன்னைக்கு கிளாஸ்ல வந்து நம்ம கருப்பு மலர்கள் அப்படின்றத பார்த்துடலாம். பேரே வந்து வித்தியாசமா இருக்கும். கருப்பு மலர்கள். மலர்கள் வந்துட்டு கருப்பா இருக்காது இல்லையா? ஆனா அது அப்படி ஒரு ஊமை. ஒரு தட்டையான பூமி, ஒரு நேர்மையான அரசியல்வாதி, பணம் வாங்காத போலீஸு, காசு வாங்காத டாக்டரு, பொய் சொல்லாத வக்கீலு, சரிங்களா? இதெல்லாம் சொன்னா எப்படி ஆச்சரியமா இருக்கு இல்லையா? சரியா? அ அந்த மாதிரி தான் வந்து அ கருப்பு மலர்கள். சரிங்களா? பொதுவா வந்து அ இந்த இயற்கையில அ மலர்கள் அப்படின்னு சொல்லியிருந்ததுன்னா, வெவ்வேறு வண்ணங்கள்ல தான் வந்து இருக்குமோ ஒழிஞ்சு, கருப்புல வந்து இருக்காது. சரிங்களா? ஆனா இவரு அந்த மாரி அந்த வார்த்தை தலைப்பே அந்த மாரி வந்து வச்சிருக்காரு. கருப்பு மலர்கள்ன்னு சொல்லிட்டு. அப்ப இந்த இதுல வந்து என்னன்னா, முழுக்கவே இந்த கருப்பு மலர்கள்ல இருக்கக்கூடிய புதுக்கவிதை இதுல வந்து இருக்கும். இப்ப நம்ம ஃபர்ஸ்ட்டு வந்து என்ன பார்த்தோம்? யாருக்கும் மட்டுமில்லைன்றது நாடகம் பார்த்தோம். குருபீடம் அப்படின்றது சிறுகதைகள் பார்த்தோம். அதுக்கப்புறம் முத்துப்பாட்டன் கதை அப்படின்றது நாட்டுப்புற இலக்கியம் அப்படின்றத பார்த்தோம். சரிங்களா? அப்புறம் வேற என்ன பார்த்தோம்? ஓகே. இன்னொன்னு பார்த்திருக்கோமே. நாட்டுப்புற இலக்கியம், நாடகம் வந்துருச்சு. தாழ்ந்த தமிழகமே அப்படின்றது உரை வந்து பார்த்தோம். சரிங்களா? உரை. அது ஒரு ஸ்பீச்சு. அது வந்து உரைநடையில வந்து இருக்கிற மாரி இருந்திருக்கும். அத நம்ம பார்த்தோம். ஆ அதுக்கப்புறம் இந்த அறமும் அரசியலும் அப்படின்றது கட்டுரைகள் அப்படின்றதுல வந்து வரும். அறமும் அரசியல்ன்றது ஒரு கட்டுரைகள். அது என்ன உரைக்கும் கட்டுரைக்கும் என்ன அப்படின்னா, நெறைய விஷயங்கள சேர்த்து சொல்றது, கட்டி சொல்றதுக்கு பேரு தான் அதோட பேரு கட்டுரை. கட்டு உரைத்தல் அப்படின்ற மாரி வந்து அர்த்தம். சரிங்களா? ரைட். ஆ கட்டுவீச்சு அப்படின்ற மாரி நீங்க கேள்விப்படுவீங்க. கட்டுவீச்சு அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. அதாவது ஒரு நாடகம் இருக்கும். தெருக்கூத்துல நாடகம் இருக்கு அப்படின்னா, நாடகத்துல அப்படியே போயிட்டே இருக்கும்போது, திடீர்னு ஃப்ளோ ஸ்டாப் ஆகும்போது, பின்னாடி இருந்து ஒருத்தவங்க எடுத்து குடுப்பாங்க. இல்லாட்டி ஏதாவது சண்டை வந்துச்சுன்னு வச்சுக்கங்களேன், சண்டை வந்துச்சுன்னா, அவன் சண்டை போட்டுட்டு இருப்பான் 2 பேரு. அப்ப வந்து பாயிண்ட் மிஸ் ஆயிடும். பாயிண்ட் மிஸ் ஆனோனே, "ஏன் இது சொல்லல, இத கேளு, இத கேளுன்னு" சொல்லி பின்னாடி இருந்து குத்தி விடுவாங்க, ஏத்தி விடுவாங்க இல்லையா? அந்த குரூப்புக்கு பேரு தான் கட்டுவீச்சு. அதாவது உரைநடையில, இலக்கியத்துல சொல்லணும்னா கட்டுவீச்சு அப்படின்னு மாரி சொல்லுவாங்க. ஏன்னா, நெறைய விஷயத்த கட்டு உரைக்கிறது அவ்வளவுதான். அதான் லாஜிக். சரி, அப்படி வந்து அது கட்டுரையில இருந்துச்சு. இது வந்து புதுக்கவிதைகள்ல வந்து வரக்கூடிய ஒரு விஷயம். சரிங்களா? புது கவிதை. கவிதை ரைட்டு. அது என்ன சார் புது கவிதை அப்படின்னா, இதுக்கு முந்தைய இருக்கிறத விட இது கொஞ்சம் நவீனம் மாறி இருக்குது. சரிங்களா? ரைட். ஆ புது கவிதை. அந்த கவிதைய வந்து நார்மலா எழுதணும்னா, அதுக்கு இந்த சந்தம், வெண்பா வகையா, அல்லது ஈரடி சீரழு அ சீர் சீர் அலையா அப்படின்ற மாரிலாம் வந்து இந்த இது இருக்கு. அதாவது என்னன்னா லிமிட்டேஷன்ஸ். இப்போ ஒரு வீடு கட்டணும்னா வந்துட்டு இந்த மாரி அடிக்கணக்கு சொல்லுவாங்க இல்லையா? அது மாரி நம்ம வந்து ஒரு வகைகள் அமைக்கணும் அப்படின்னா, பா வகைகள்னா கவிதைகள் இந்த மாரி வந்து அமைக்கணும் அப்படின்னா, அதுக்கு நம்ம ஒரு ஒரு வரையறைய வந்து பின்பற்றணும். ஒரு கவிதை அ அமைக்கணும் அப்படின்னா. ஆனா, புது கவிதைக்கு வந்து அந்த மாரி எதுவும் தேவையில்ல. எந்த ஒரு வரையறையும் தேவையில்ல. சரிங்களா? அதனால தான் எல்லாருமே எழுத முடியுது. இன்னைக்கெல்லாம் தினத்தந்தில அல்லது வேற இதெல்லாம் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த புது கவிதை இல்லாத நாளிதழ் அல்லது இதெல்லாம் கிடையாது. ஏதோ ஒரு வகையில ஒண்ணும் இல்ல. பேராகிராஃப் வந்து மடக்கி, மடக்கி எழுதி வச்சிருப்பான். பேராகிராஃப வந்துட்டு மடக்கி எழுதினானா, அது புது கவிதை அவ்வளவுதான். அந்த மாரி தான் இருக்கு. ஏன்னா இது வந்து எந்த ரூல்ஸ்லயும் வந்து இது இருக்காது. இது பாட்டுக்கு தன்னோட ரூட்ல வந்து போகும். நம்ம சொல்லுவோம் இல்லையா? காட்டருவி, மலையருவி மாரி வந்து பார்த்தோம்னா, இது புதுக்கவிதை அப்படின்றது ஏதாவது ஒரு தீம் இருக்கும். ஆனா வந்து என்னன்னா, அது அந்த வரி வரையறைக்குள்ள திடீர்னு 2 வரி இருக்கும், 1 வரி இருக்கும். எஸ்எம்எஸ் கவிதைம்பான். அதுல ஒரு எஸ்எம்எஸ்க்கு ஒரு எஸ்எம்எஸ் கவிதை அப்படின்னு மாரி சொல்லுவாங்க. ஒரு பக்க கவிதைம்பான். அந்த மாரி இருக்கும். ஸோ ஏதாவது ஒரு ஒரு தீம் வந்து பேஸ் பண்ணியிருக்கும். சரி, அப்ப இந்த கருப்பு மலர்கள் அப்படின்றது எத எத பத்தி போறது அப்படின்னா, அதுக்கு முன்னாடி நம்ம வந்து சொல்லிருவோம். இப்போ படங்கள்ல வந்து காமெடிலாம் நெறைய இருக்கும். காமெடி இருக்கும். ஏதாவது ஒரு சண்டை காட்சி அந்த மாரி ஏதாவது ஒண்ணு இருக்கும். அதெல்லாம் என்னன்னா சுவாரஸ்யத்த வந்து கூட்டுறதுக்காக இருக்கும். சரிங்களா? அதே மாரி தான் ஒரு 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 கவிதை இருக்கு அப்டின்னா, அந்த கவிதையில இருக்கக்கூடிய யுக்திகள் வந்து நம்மள வந்து பெருசா இலக்கிய சுவைய வந்து நுகர வைக்கும். அது என்ன சார் இலக்கிய சுவைய நுகர வைக்குதா? இலக்கிய சுவைய வந்து ஆ நம்ம நம்ம வந்து எப்படி அத ருசிக்க வைக்காதா? அது என்ன நுகர வைக்குமா? ஏன்னா நுகர்றதுன்னா மூக்கு, ருசிக்கிறதுனா நாக்கு இல்லைங்களா? ரைட். அப்போ அப்போ வந்து என்னன்னா, புலன் மாற்றம்னு சொல்லிட்டு இத வந்து சொல்லுவாங்க. அதாவது இப்போ சாப்பிட்டோம்னா ரசம் எப்படி இருக்கு? சாம்பார் எப்படி இருக்குன்னு சொல்லி சொன்னோம்னா, அதுக்கு பேரு அ அந்த புலன், அந்த நாக்குன்றது ஒரு புலன். அது வந்து நம்மளுக்கு டேஸ்ட்டா இருக்கு அப்படின்ற மாரி நம்ம சொல்றோம். பட் இதே இது வந்து பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன வார்த்தை வந்து புலனை நுகர வைக்கும் அப்படின்ற மாரி நான் சொன்னேன் இல்லைங்களா? அதாவது நாக்க நுகர வைக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னா, மூக்கு செய்ற வேலைய நாக்கு செய்யுது அப்படின்ற மாரி சொல்றோம்னா, தமிழ்ல வந்து இத வந்து புலன் மாற்றம் அப்படின்ற மாரி ஒரு இதுல வந்து குறிப்பிடுவாங்க. இலக்கிய யுக்தியில. இத புலன் மாற்றம் அப்டின்னா, அது வந்து ருசிய கூட்டுறதுக்காக, அந்த இலக்கியத்தோட ருசிய கூட்டுறதுக்காக அந்த மாரி வந்து வரும். இதுக்கு எடுத்துக்காட்டா என்ன சொல்லலாம்னா, "செந்தமிழ் நாடென்னும் போதினிலே இன்பத் தேன் வந்து பாயுது காதினிலே" அப்டிம்பாங்க. தேன் வந்து நாக்குல வச்சா தான் இனிக்கும். ஆனா அது வந்து செந்தமிழ் நாடுன்னு சொன்னோம்னா, தேன் வந்து காதுல பாய்ஞ்சிருச்சு. அது அப்டின்னு சொல்லி சொன்னோம்னா, நாக்கு செய்ற வேலைய காது இப்ப செய்யுது. அப்ப இதுக்கு பேரு தான் புலன் மாற்றம். நாக்குன்றது ஒரு புலன். அப்போ காதுன்றது அதோட மாத்திக்குது. அதனால அதோட பேர் வந்து புலன் மாற்றம் அப்டின்ற மாரி சொல்றோம். இமேஜின் பண்ண முடியுதா? புலன் மாற்றம்னா என்னன்னு சொல்லி புரியுதா? ஓகேவா? இதுக்கு வந்து எடுத்துக்காட்டு நெறைய தமிழ் பாடல்கள் கேட்கும்போது, இந்த மாரி ஏதாவது புலன் மாற்றம் வருதா அப்படின்றத நீங்க நோட் பண்ணி வச்சுக்கினாலே போதும். இலக்கிய யுக்தியில. ஓகேவா? சரி. பார்ப்போம்.
இந்த கருப்பு மலர்கள் இந்த இலக்கிய சுவையை கூட்டுறதுக்காக வந்து எப்படி சினிமாவில் வந்து நகைச்சுவை சண்டையெல்லாம் வந்து வருதோ அதே மாதிரி இந்த இலக்கியத்தை வந்து மக்களுக்கு ரீச் பண்றதுல இந்த இலக்கிய உக்திகள் அப்படின்ற மாதிரி வந்து இருக்கும். இந்த இலக்கிய உக்திகளை பத்தி நம்ம முதல் பேப்பர்ல வந்து நம்ம படிப்போம் சரிங்களா. இருண்மை, அந்த மாதிரி இருண்மை யுக்தி, அதுக்கப்புறம் முரண் உக்தி, அதுக்கப்புறம் படிமம், உவமை. உவமையெல்லாம் உங்களுக்கு தெரியும் இல்லையா? அது மாதிரி இது மாதிரி ஆஹ் அப்படின்னு சொல்லி ஓமை யுக்தி இந்த மாதிரிலாம் வந்து சொல்லுவாங்க. இதே போல அது இருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்கன்னா நமக்கு ஈஸியா புரியும். ஸோ அப்போ மக்கள் அந்த இலக்கிய சுவையை கூட்டுறதுக்காகவும் மக்கள் எளிதில் புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காகவும் வந்து இலக்கியத்துல இலக்கியத்தோட சேர்த்து கட்டு வச்சு சேர்த்து வச்சு பண்றதுக்கு பேர் தான் இலக்கிய யுக்திகள். இது எப்படி சொன்னோம்னா சாதாரணமா நம்ம சாப்பிட்டோம்னா அது வந்து இதா இருக்காது. சாப்பாடுன்றதை விட நம்ம சாம்பார்ல வந்து நிறைய இன்கிரீடியன்ஸ் எல்லாம் சேர்த்து நம்ம போட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம டேஸ்டா இருக்கு இல்லையா? அந்த மாதிரி தான். ஓகேங்களா? ரைட். ஸோ அது மாதிரி இந்த புது கவிதையில இந்த கருப்பு, அது மிக முக்கியமா கருப்பு மலர்கள்ல என்னென்ன மாதிரியான விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம செகண்ட் பேப்பருக்கு இப்போதைக்கு படிக்கிறோம். பட் இதுலேயே ஃபர்ஸ்ட் பேப்பருக்கும் சேர்த்து படிப்போம். அது என்ன சார் ஃபர்ஸ்ட் பேப்பருக்கும் சேர்த்து படிப்போம் அப்படின்னா, புது கவிதைகளில் இலக்கிய யுக்திகள் எவ்வாறு கையாளப்பட்டுள்ளது, புது கவிதைகளில் இடம்பெறும் உவமைகளை பற்றி சொல்லுங்க அப்படின்ற மாதிரி வந்து கேட்பாங்க. சரி, இதை நான் உங்களுக்கு காலைல உங்களுக்கு சொல்லணும்னு சொல்லி நான் இது விஷயம் இருக்கட்டும். உங்களுக்கு காலைல சொல்லணும்னு சொல்லி ஒரு விஷயம் யோசிச்சு வச்சேன். அதாவது என்ன பண்ணுங்கன்னா, இப்போ இந்த சமயத்துல ஓகேவா, ஒரு நாவல் நல்லா புரிஞ்சுக்கங்க. ஒரு நாவல், ஒரு சிறுகதை, ஒரு புது கவிதை சரிங்களா. ஒரு நாவல், ஒரு சிறுகதை, ஒரு புது கவிதை சரிங்களா. இதை மூணையும் வந்து ஏதோ ஒரு இது எடுத்துங்க. ஏதாவது ஒரு ஜெயகாந்தன் அல்லது ஜெயகாந்தனோட ஒரு நாவல், ஜெயகாந்தனோட அல்லது சிறுகதை, புது கவிதையை வந்து யாரோ புதுமை பித்தன் ஏதோ ஒரு யாரோ ஒருத்தவங்க எழுதுனா ஒரு ஒரு கவிதை, ஒரு ஃபேமஸானதை வந்து எடுத்துங்க. அந்த கவிதை நூலை வந்து எடுத்துங்க, அதை வந்து வாசிங்க. ஏன்னா அது பின்னாடி இதுல பிலிமினரியில வந்து பார்த்தோம்னா யூஸ் ஆகும். அவங்க என்ன சொல்லிடுவாங்க அப்படின்னா, ஏதேனும் இரு சிறுகதைகளை ஒப்புநோக்கு ஆராய்ங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துருவோம். அப்ப நம்ம சுத்திட்டு இருக்க கூடாது, எங்கேயா சிறுகதையை படிக்கலன்னு சொல்லிட்டு. அதனால இந்த சமயத்துல ஒரு சிறுகதை ஏதாவது ஒன்று படிச்சு வச்சுருங்க. ஏதாவது ஒண்ணு, பட் ஆனா அது வந்து எல்லாத்துக்கும் தெரியற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ரொம்பவே நல்லது. அதுல திறனாய்வு எப்படி பண்றது அப்படின்றதெல்லாம் நான் பின்னாடி நான் சொல்லி கொடுக்குறேன் பேப்பர் 1ல. ஓகேவா? சரி, ரைட். நமக்கு வந்து கதைக்கு போயிடலாம். புது கவிதைக்கு போயிடலாம். கவியரசு கண்ணதாசன் வந்து இவருக்கு வந்து ஒரு முன்னுரை மாதிரி வந்து எழுதியிருக்காரு சரிங்களா. அது சும்மா படிச்சிருங்க. அது இதுல வந்து எப்படின்னா, இவர் வந்து ஒரு படிம கவிஞர் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அது என்ன படிம கவிஞர் அப்படின்னா வந்துட்டு, படிமம் அப்படின்றது ஒரு இலக்கிய யுக்தி. அதாவது ஒரு விஷயத்த வந்து சொல்றதை காட்டிலும் அதை அப்படியே வந்து பாத்தீங்கன்னா பல, அதாவது படிமம்னா என்னது, படியறதுன்னா என்னது, ஒரு இதா வந்து இருக்குது, அது மேல மறுபடியும் 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 சேர்த்து சேர்த்து போறதுதான் படிஞ்சிருக்குது. அப்ப அழுக்கு படிஞ்சிருச்சுன்னு சொல்லுவோம். அழுக்கு படிஞ்சிச்சுன்னா அது ஒரே டயத்துல படியாது, இன்னும் அப்படியே மேல மேல லேயர் லேயர் லேயரா போயிட்டு இருக்கும். அது மாதிரி ஓமைக்கு ஓமை, ஓமைக்கு ஓமை, அந்த மாதிரி வந்து பார்த்தோம்னா ஒரு விஷயத்த வந்து மீன் பண்றதுக்காக, பொருளை வந்து உரைக்கிறதுக்காக வந்து அது மேல அதுக்கு மேல 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 உங்களுக்கு படிய வச்சு ஊமையை படிய வச்சு கொண்டு போறாங்கன்னா அதுக்கு பேர் தான் வந்து என்னது, படிமம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க. ஓகேவா? அந்த மாதிரி ஒரு படிம கவிஞர் தான் இந்த காமராசன் அவர். ஓகே, சரி. இவர் எழுதியிருக்கிறதெல்லாம் வந்து இந்த 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 இலக்கியம் வந்து இந்த கருப்பு மலர்கள்ன்ற இந்த தொகுப்பு வந்து எதுக்காக வச்சிருக்காங்க அப்படின்னா, இதுவும் வந்து என்னன்னா, எப்படி ஜெயகாந்தன் வந்து விளிம்பு நிலை மனிதர்களை பத்தி ஒரு கதை எழுதுவாரோ, ஓகே, சொல்றேன். விளிம்பு நிலையை பத்தி கதை எழுதுவாரோ, அதே மாதிரி இவர் காமராசன் எழுதியிருக்கிற இது வந்து பார்த்தோன்னா விளிம்பு நிலை மனிதர்களை பத்தின ஒரு கவிதை சரிங்களா. அதுதான் வந்து இதுல இருக்கக்கூடிய வித்தியாசம் சரிங்களா. ரைட். கருப்புக்கும் கருப்புக்கும் வித்தியாசம் கேட்டிருக்கீங்க. நான் மறந்துட்டேன், நான் உங்களுக்கு நான் சொல்றேன் நான். ஓகேவா? ஸோ இதுல வந்து எதுனா இந்த ஃபர்ஸ்ட் தான் வந்து கரெக்ட் சரிங்களா. கருப்பு அப்படின்றதுக்கு கருமை அப்படின்றதுக்கான மீனிங் வந்து அந்த ஃபர்ஸ்ட் தான் சரிங்களா. ரைட். ரெண்டாவதுக்கு வந்து மீனிங் நான் மறந்துட்டேன், நான் டிஃபரன்ஸ் பார்த்துட்டு நான் சொல்றேன் உங்களுக்கு. ஓகேவா? ரைட். ஓகே, இந்த கவிதை வந்து எதை சொல்ல வருது அப்படின்னா ஒரு தீம். இப்போ வந்து ஒரு ஒரு மங்காத்தான்ற படம் வரும், டானை பத்தினது, பிளாக் மணி அதை பத்தினது. சிவாஜி அப்படின்ற ரஜினி படம் வந்து பிளாக் மணி பத்தினது. ரஜினி படம் வேற என்ன, இந்த எந்திரன் படம் வந்து டெக்னாலஜி பத்தினது சரிங்களா. அப்போ எது அது வந்து அந்த படம் எதை பத்தினது அப்படின்னு சொல்லி சொல்லும் போது நம்ம ஒண்ணு சொல்றோம் இல்லையா, அது மாதிரி ஒரு கவிதையை பார்த்துட்டு இதோட தீம் என்னன்றதை நம்ம சொல்ல வரோம். அவ்வளவுதான் லாஜிக். ஓகேவா? ரைட். ரைட். இதுல வந்து வசன கவிதை அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. அதனா வசன கவிதைனா, வசனம்னா என்னது, ஒரு சென்டென்ஸ் சரிங்களா. அது அப்படி கவிதையாவும் இருக்கும், வசனமாவும் இருக்கும், கவிதையாவும் இருக்கும். அப்படி ரெண்டு கட்டானா இருக்கக்கூடிய அந்த ஆம்பிபியன் சொல்லுவாங்க இல்லையா, மீனாவும் கிடையாது ரெப்டைலாவும் கிடையாதுன்ற ஒரு ஸ்டேஜ்ல சொல்லுவாங்க இல்லையா பயாலஜில. அது மாதிரி வந்து ஒரு ரெண்டு கட்டானா இருக்கிறது இந்த வசன கவிதை அப்படின்ற மாதிரி சொல்றது சரிங்களா. ரைட். ஸோ 1971 வந்து எழுதியிருக்காரு பாருங்க அப்பா. ஓகே, 50 வருஷம் ஆச்சு.